மருந்து விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்படாது. பிரதி அமைச்சர் ரன்சக விஜயமுனி உறுதி. 350 மருந்துகளின் விலைகள் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுவது காணலாம். சுகாதார சேவை தொடர்பில் ஒரு சில ஊடகங்கள் திட்டமிட்ட வகையில் போலியான செய்திகளை மாத்திரமே வெளியிட்டு வருகின்றன. 350 அத்தியாவசிய மருந்து பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. மருந்து விநியோகத்தில் எந்த நிலையிலும் தட்டுப்பாடு ஏற்படாது என சுகாதாரத்துறை பிரதி அமைச்சர் ரன்சக விஜயமுனி தெரிவித்திருக்கின்றார். பார்லிமெண்டத்தில் நேற்று இடம்பெற்ற இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரும் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டுகிறார். பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்ட சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்கு கடந்த ஆண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலும் சுகாதார சேவைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு சுகாதார சேவை தொடர்பில் பொதுக் கொள்கை ஒன்றை தயாரிப்பதற்கும் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஒரு சில ஊடகங்கள் சுகாதார சேவை குறித்து திட்டமிட்ட வகையில் போலியான செய்திகளை மாத்திரம் வெளியிடுகின்றன. அண்மையில் தேசிய பத்திரிகை ஒன்று அத்தியாவசிய மருந்து தட்டுப்பாடினால் காலி கராப்பிட்டிய வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை நடவடிக்கை இடைநிறுத்தம் என்று செய்தி வெளியிட்டது. இந்த விடயம் குறித்து ஆராய்ந்து பார்த்ததன் பின்னர் அது போலியான செய்தி என்று உறுதிப்படுத்தப்பட்டு குறித்த பத்திரிகை நிறுவனத்துக்கு எதிராக அறிவிக்கப்பட்டது. எனவே தவறான செய்தியை பிரசுரித்ததாக அந்த ஊடக நிறுவனம் மறுநாள் திருத்த செய்தியை வெளியிட்டது. போலியான செய்தியை தலைப்புச் செய்தியில் வெளியிடுகிறார்கள். திருத்த செய்தியை எங்கோ ஒரு பக்கத்தில் சிறியதாக பிரசுரிக்கிறார்கள். சுகாதார சேவை குறித்து போலியான செய்திகளை வெளியிடும் போதும் நடுத்தர மக்களை பாதிக்கப்படுவார்கள். மருந்து தட்டுப்பாடு பற்றி எதிர்க்கட்சி உறுப்பினர் விடயங்களை முன்வைத்தார். பயன்பாட்டுக்கு அத்தியாவசியமான மருந்து பொருட்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. தேவைக்கு அதிகமான மருந்துகளை கொள்வனவு செய்து அவற்றை களஞ்சியப்படுத்துவதற்குரிய வசதிகள் எம்மிடம் கிடையாது. இதற்கு கடந்த அரசாங்கங்கள் பொறுப்பு கூற வேண்டும். புதிய மருந்து களஞ்சிய சாலைகளை அமைப்பதற்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 350 அத்தியாவசிய மருந்து பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. மருந்து விநியோகத்தில் எந்த நிலையிலும் தட்டுப்பாடு ஏற்படாது. சுகாதார உத்தியோகத்தர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் 20 அல்லது 10 வருட காலம் பழமையானது. இந்த கோரிக்கைகளுக்கு முரண்பாடற்ற வகையில் தீர்வு காண வேண்டும். அதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அரசியல் நோக்கங்களை புறக்கணித்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதாகவும் நேற்று தினம் சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி அவர்களும் இந்த நிகழ்வில் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களையும் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பது காலம்.